அடுத்ததாக இறுதியுரையாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் எம் தமீமுல் அன்சாரி அவர்கள் எழுச்சி உரையாற்றுவார்கள். பகை எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் அதன் கழுத்தை நெறிக்கும் ஆற்றல் எங்களுக்கு உண்டு என்று பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய பாசத்திற்கரிய மனிதநேய சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி. எப்பொழுதெல்லாம் எங்களை நீங்கள் அடக்க துடிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் பன்மடங்கு வீரியத்தோடு எங்களுடைய பயணத்தை தொடங்குகின்றோம். எப்பொழுதெல்லாம் எங்களை நீங்கள் ஒடுக்க துடிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் சீறி பாயும் துப்பாக்கி தோட்டாக்காய் நாங்கள் வெடிக்கின்றோம். எங்களை நீங்கள் பொது சிவில் சட்டம் என்ற பெயரிலே பெட்டி பாம்பாய் அடக்கி விடலாம் என்று கருதினீர்கள். நாங்கள் மாபெரும் வல்லரசை மிரட்டக்கூடிய ராணுவமா என்று எழுந்து நிற்கின்றோம். உத்தரப்பிரதேசத்திலே உங்களுக்கு ஜுரம் அடிக்கிறது. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் தேர்தல் ஜுரம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் சிறுபான்மையினரை சீண்டி பார்ப்பீர்கள். உத்தரப்பிரதேசத்திலே மக்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள். சமாஜ்வாடி கட்சியிலே பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த கட்சியால் அரசியலை முன்னெடுக்க முடியாது என்ற நிலை இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள். தலித்துகளோடு கைகோர்த்து மாயாவதியை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். காங்கிரஸ் கட்சியோ பிராமணர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஷீலா தீட்சித்தை அங்கே முதல்வர் வேட்பாளராக அறிவித்து விட்டது. உங்களுக்கு பிராமணர் வாக்குகளும் கிடைக்காது. எனவே தொகுதிகளிலே டெபாசிட் பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக நீங்கள் பொது சிவில் சட்டம் என்ற ஒரு முழக்கத்தை கையில் எடுத்திருக்கிறீர்கள். அந்த முழக்கத்தை சுக்குநூறாய் உடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாடெங்கிலும் நாங்கள் படை திரட்டிக் கொண்டிருக்கின்றோம். வரலாறு நெடுகிலும் இஸ்லாமும் முஸ்லிம்களும் பல எதிரிகளை பார்த்து வந்திருக்கிறார்கள். இது ஃபிரௌனை பார்த்த கூட்டம், நம்ருதை எதிர்கொண்ட கூட்டம், பத்ர் யுத்தத்தையும் உஹது யுத்தத்தையும் எதிர்கொண்ட ஒரு கூட்டம். அடக்குமுறைகளை எவர் ஏவினாலும், வல்லரசு திமிர்தனத்தோடு எவர் மோதினாலும் அவர்களுடைய விரல் நகங்களை பிடுங்கி எறியும் ஆற்றல் இந்த கூட்டத்துக்கு உண்டு. அதனால்தான் 14 நூற்றாண்டுகளாய் இந்த கூட்டம் தோல்வியுறாமல் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மோடி அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்துவிட்டது? முஸ்லிம் பெண்களுக்கு உரிமைகள் பறிக்கப்படுகிறதா? முஸ்லிம் பெண்கள் அடக்கி ஒடுக்கப்படுகிறார்களா? முஸ்லிம் பெண்களுக்கு வாழ்வுரிமை மறுக்கப்படுகிறதா? ஆடு நினைகிறது என்று ஓனாய் அடுவது போல் இருக்கிறது. யார் பேசுவது? உங்களுக்கு பேச தகுதி இருக்கிறதா? உலகிலேயே பெண்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உடன்கட்டை ஏறுவதை ஊக்குவிக்கக்கூடிய கூட்டம் நீங்கள். கணவன் இறந்து விட்டால் மனைவியை சிதையிலே தள்ளி தீ வைத்து எரித்து மகிழ்ந்த கூட்டம் நீங்கள். இஸ்லாத்தின் வருகை காரணமாகத்தானே உடன்கட்டை ஏறுதலை நீங்கள் தடுத்து நிறுத்தினீர்கள். இஸ்லாம் இந்த மண்ணுக்கு வராமல் போயிருந்தால் ஆயிரம் லட்சக்கணக்கான சகோதரிகள் வாட வேண்டிய வயதிலே வாழ்வை பறிகொடுத்து விட்டு சிதைக்கு ஆளாகி இருப்பார்கள். அந்த பெண்களை இந்திய திருநாட்டிலே காப்பாற்றி திருமார்க்கம் இஸ்லாம். அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாயின் காலடியிலே சுவர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்படி சொன்ன ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? தாயின் காலடியிலே சுவர்க்கம் இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? தாய்மைக்கு பணியுங்கள். 9 மாதம் கருவிலே தூக்கி சுமந்த அந்த தாயை மதியுங்கள். நீங்கள் கருவிலே வளர்கின்ற பொழுது நீ வளர வளர அந்த தாய் எவ்வளவு உடல் உபாதைகளை தாங்கிக் கொண்டிருந்திருப்பாள். வலது பக்கம் திரும்பி படுத்தால் வலிக்கும், இடது பக்கம் திரும்பி படுத்தால் வலிக்கும். 9 மாதம் நிறைவுற்ற தருணத்திலே பிரசவ வழியிலே உயிர் போகுமா போகாதா என்று பதற்றத்திலே அவள் வாழ்ந்து கொண்டிருப்பாள். நீ பிரசவிக்கிறாயே, அந்த தாயுடைய வயிற்றிலிருந்து நீ பிரசவிக்கிறாயே, 9 மாதங்கள் நீ குடியிருந்தாயே, அந்த தாய்க்கு நீ பணிவிடை செய்வதன் மூலமாகத்தான் நீ சொர்க்கத்திலே நுழைய முடியும் என்ற அர்த்தத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகம் முழுக்க பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். வரலாறு நடிகளும் பெண்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள்.
பெண் சிசு கொலைகள் பெருமையாகவும் ஆணாதிக்கத்தின் கௌரவமாகவும் இருந்தது. இஸ்லாம் வந்த பிறகுதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். பெண் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். பெண் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் என்ற 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பிரகடனம் வெளியிட்ட ஒரு தலைவர், ஒரே புரட்சி தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முறை அவருடைய நண்பர் ஒருவர் கேட்கிறார், யாருக்கு அதிக முன்னுரிமை கொடுப்பது என்று. தாய்க்கு என்று சொல்கிறார்கள். அடுத்தது யாருக்கு என்று சொல்கிறார்கள்? மறுபடியும் தாய்க்கு என்று சொல்கிறார்கள். அடுத்தது யாருக்கு என்று சொல்கிறார்கள்? மறுபடியும் தாய்க்கு என்று சொல்கிறார்கள். அடுத்தது யாருக்கு என்று சொல்கின்ற பொழுது நான்காவதாகத்தான் தந்தைக்கு என்று சொன்னார்கள் பெருமானார் புரட்சி தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாய்மைக்கும் பெண்களுக்கும் மரியாதை கொடுத்த ஒரு தலைவர். இன்றும் சரி, தமிழ்நாட்டில் மேற்கு வங்கத்தில் இருந்தால் இந்தியாவிலே பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் அந்த வாய்ப்பை வழங்கியது. மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்டுகள் வழங்கினார்கள். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய ஒரே மார்க்கம் இஸ்லாம். பெண்களை போக பொருளாக அது பாவிப்பதில்லை, கண்ணியத்திற்குரிய ஒன்றாக மதிக்கிறது. அதனால்தான் அங்கங்களை பார்த்து உணர்ச்சி வசப்படும் ஆணாதிக்க பார்வைகளுக்கு மத்தியிலே உங்களுடைய அங்கங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கண்ணியமாக புர்காவை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தங்கத்தை பாதுகாப்பது போல் பெண்களை பாதுகாத்து மதிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாங்கள் எங்கள் வீட்டு பெண்களை மிதிப்போமா? மதிக்காமல் நடப்போமா? டாக்டர் கேவிஎஸ் அவர்கள் சொன்னார்கள், எங்காவது ஒரு தவறு நடந்திருக்கும், அது தனி மனித தவறு, ஒரு சமூகத்தின் தவறு அல்ல. இந்தியாவிலே முஸ்லிம்கள் அரசியலிலே பங்கேற்கிறார்கள், வேலை வாய்ப்புகளுக்கு செல்கிறார்கள், பொதுத்துறை பணிகளில் ஈடுபடுகிறார்கள், பத்திரிகையாளர்களாக இருக்கிறார்கள், பொது களங்களிலே தங்களுடைய விருப்பங்களை வெளியிடுகிறார்கள். எங்காவது தடை உண்டா? ஆனால் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களே, அந்த மாய தோற்றத்தை உடைக்கும் கடமை எங்களுக்கு இருக்கிறது. மோடி அவர்களே, நீங்கள் பெண்களை பற்றி பேசலாமா? சாத்தான் வேதம் ஓதலாமா? குஜராத்திலே நீங்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது திட்டமிட்டு அரச பயங்கரவாதத்தை நிகழ்த்தி 3000 முஸ்லிம்களை படுகொலை செய்தீர்களே, அந்த படுகொலையில நூற்றுக்கணக்கான சகோதரிகளை மடக்கம் அல்லவா? எங்கள் சகோதரிகளுடைய வயிற்றை கிழித்து, 8 மாத கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றை கிழித்து, சிசுவை உருவி தரையில போட்டு அடித்து ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்குவதை ஆதரித்தீர்களே, பாதுகாத்தீர்களே. நீங்கள் பெண்களை பற்றி பேசலாமா? 13 வயது சகோதரி, வயதுக்கு வந்து சில மாதங்கள் சூலாயுதத்தை கொண்டு நெருப்பால் படுத்து காய்ச்சப்பட்ட சூலாயுதத்தை கொண்டு மர்ம உறுப்புகளை சொருகி முஸ்லிம் பெண் என்ற காரணத்திற்காக கொலை செய்த பாவிகளுக்கு தலைவனாக செயல்பட்ட நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் பெண்களை பற்றி பேசலாமா? பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேசலாமா? வெட்கம் இல்லையா? இன்னும் கேட்கவா? உன் மனைவி யசோதாவுக்கு வாழ்வு கொடுக்காமல், விவாகரத்தும் செய்யாமல், வாழ் உரிமை மறுத்து குஜராத்துடைய இருண்ட பகுதியில் வைத்திருக்கிறீர்களே மோடி அவர்களே, உங்களை போன்று எந்த பெண்ணையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீமும் வைத்திருக்கவில்லை. எங்கள் மனைவிகளுக்கு உள்ள மரியாதையை நாங்கள் தருகிறோம், எங்கள் சகோதரிக்கு உள்ள உரிமைகளை நாங்கள் தருகின்றோம், எங்கள் பெண்மணிகளுக்கான கண்ணியத்தை நாங்கள் போற்றி பாதுகாக்கின்றோம். ஆனால் பெண்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 கோடி முஸ்லிம்களும் இருண்ட உலகில் இருப்பது போன்ற மாய தோட்டத்தை உருவாக்கதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. பொது சிவில் சட்டம் என்று சொல்கிறீர்கள். ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு இருக்கிறது. எப்படி RSS கட்டமைத்திருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவிலே முஸ்லிம்கள் எல்லா விவகாரத்திலும் தனியான சட்டங்களை பின்பற்றி சலுகைகளை பெற்று வாழ்வது போலவும், அந்த சலுகைகள் தேவையில்லை, இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தலித்துகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் பார்சிகளுக்கும் ஒரே வகையான சட்டத்தை ஏற்றினால் ஏன் எதிர்க்கிறீர்கள் என்பது போன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இதை பொது சமூகத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டிய மாபெரும் கடமை இருக்கிறது. அறிவாசான் பாபா சாஹேப் அம்பேத்கர் தொலைநோக்கோடு ஒவ்வொரு சமூகத்துடைய உரிமைகளை மதித்து இயற்றிய அந்த சட்டத்தை நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மதத்துக்கும் சிவில் சட்டங்கள் உண்டு. மொத்தம்
300 சிவில் சட்டங்கள் உண்டு. அதில கிறிஸ்தவர்களுக்கு 4 சட்டங்கள் மட்டும்தான், முஸ்லிம்களுக்கு 4 சட்டங்கள் மட்டும்தான். என்ன 4 சட்டங்கள்? திருமணத்தை பள்ளிவாசல்களில் நடத்திக் கொள்வது அல்லது மண்டபங்களிலே வீடுகளில் நடத்திக் கொள்வது ஒன்று. இரண்டாவது, விவாகரத்துகளை ஜமாத்துகளை வைத்து பள்ளிவாசல்களை நடத்திக் கொள்வது. 3, சொத்துக்களை பகிர்ந்து கொள்வது. 4, வக்பு சொத்துக்களை நிர்வகிப்பதற்கான தனிச்சட்டம். இந்த 4 சட்டங்களில் மட்டும்தான் முஸ்லிம்கள் தனிச்சட்டத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற எல்லா சட்டங்களும் அண்ணன் திருமாவளவன் எதை பின்பற்றுகிறாரோ அதை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் பின்பற்றுகிறார்கள். இந்தியாவுடைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி எந்த சட்டத்தை பின்பற்றுகிறார்களோ அதே சட்டத்தில் மற்ற முஸ்லிம்கள் மற்ற சட்டங்களையும் முஸ்லிம்கள் பின்பற்றுகிறார்கள். 4 சட்டங்களை நாங்கள் பின்பற்றுவதிலே உங்களுக்கு எங்கே வலிக்கிறது? நாங்கள் திருமணம் செய்து கொண்டால் நரேந்திர மோடிக்கு ஏன் உறுத்துகிறது? சிந்திக்க வேண்டாமா? ஒவ்வொரு மதத்துடைய உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும். சிங்கப்பூரில் இந்துக்களுக்கு தனிச்சட்டம் உண்டு, மலேசியாவிலே உண்டு, இலங்கையில உண்டு. என்ன காரணம்? அவரொரு மதத்துடைய சலுகைகள், உரிமைகள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள் மதிக்கப்பட வேண்டும். அதே போலதான் முஸ்லிம்களுக்கு அவர்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய இலங்கையிலே உண்டு, தாய்லாந்திலே உண்டு, சிங்கப்பூரிலே உண்டு. அவர்கள் உலகம் முழுக்க சிறுபான்மையாக வாழக்கூடிய பல பெரும்பான்மை நாடுகளிலே இந்த சட்டங்கள் மதிக்கப்படுகிறது. அதனுடைய நோக்கம் உலகம் முழுக்க பன்மைத்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும், பள்ளின மக்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் உலகம் முழுக்க இத்தகைய பார்வைகள் இருக்கிறது. ஏன் இந்துக்களுக்கு தனி சட்டம் இல்லையா? அண்ணன் தாவூத் மியா கான் அவர்களும் பெருமதிப்புக்குரிய டாக்டர் கேவிஸ் அவர்களும் தெளிவாக விவரித்தார்கள். முஸ்லிம்களுக்கு இன்கம் டாக்ஸில் எல்லோருக்கும் இருப்பது போன்ற சட்டங்கள் பொருந்துகிறது. ஆனால் இந்து சமூகத்தில் அவர்கள் கூட்டு குடும்பம் என்று சொன்னால் அவர்களுக்கு வருமானத்தில் வரி விலக்கு அளிக்கிறது சட்டம். இது அவர்களுடைய உரிமை. அதே போன்று கோவாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தனி திருமண சட்டம் இருக்கிறது. இந்து பழங்குடியினருக்கு வடகிழக்கு மாநிலத்தில் தனி சட்டங்கள் இருக்கிறது. மணிப்பூரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு தனி சட்டம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான சட்டங்கள் மதிக்கப்படுகிறது. இதிலே ஆர்எஸ்எஸ்க்கு எங்கே வலிக்கிறது? பிஜேபிக்கு எங்கே வலிக்கிறது? இதை தானாக கேட்கிறோம். நாடாளுமன்றத்துக்கு அண்ணன் திருமா அவர்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் 5 ஆண்டுகள் பணியாற்றினீர்கள். யாராவது நாடாளுமன்றத்துக்கு நுழைந்தால் 6 அடுக்கு பாதுகாப்பை தாண்டிதான் உள்ளே வர முடியும். எந்த எழுதுகோலை கூட உள்ளே எடுத்து செல்ல முடியாது. ஆனால் இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தில் சீக்கியர்கள் குருவாலோடு நாடாளுமன்றத்துக்கு உள்ளே செல்ல முடியும், நாட்டின் எந்த பகுதிகளுக்கும் செல்ல முடியும். இது அரசியல் சாசன சட்டம் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு உரிமை. உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடக்கிறது. என் அருமை இந்து சமுதாய மக்களை நாங்கள் எந்த நிலையிலும் காயப்படுத்த மாட்டோம். காரணம், லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்ற கொள்கையை பின்பற்றி வரக்கூடிய ஒரு கூட்டம். உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, ஒருவரை ஒருவர் மதிப்போம் என்ற குர்ஆனுடைய வழியில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஆனால் விளக்கத்துக்காக சொல்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடக்கிறது. அங்கே நிர்வாணமாக அகோரி சாமியார்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை எந்த தனி சட்டத்திலும் நீங்கள் தண்டிக்க முடியாது. அவர்களுக்கு சட்டம் தனி பாதுகாப்பை அளிக்கிறது. நாங்கள் எங்கேயாவது அதை பற்றி பேசியிருக்கின்றோமா? விமர்சித்திருக்கின்றோமா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய ஹரியானாவில் ஒரு ஜைன சாமியார் நிர்வாணமாக சென்று உரையாற்றுகிறார். அந்த அவையில் இருக்கக்கூடிய 5 பெண் உறுப்பினர்களும் தலைகவிழ்ந்து அதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவில் இருக்கிறது. அத்தகைய ஒரு ஆண் நிர்வாணமாக வருகின்ற போது ஒரு பெண்ணுடைய உரிமை அங்கே பறிக்கப்படுகிறது, கண்ணியம் சீர்குலைக்கப்படுகிறது. ஆனால் முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய 4 தனிச்சட்டங்களிலே எந்த இந்துவுடைய மனம் பாதிக்கப்படுகிறது? எந்த இந்துவுடைய உரிமை பறிக்கப்படுகிறது? அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அவரவருக்கும் கொள்கைகள் உண்டு, கலாச்சாரங்கள் உண்டு, பன்மைத்தன்மை மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அறிவாசான் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு மதத்துடைய உரிமைகளை வலியுறுத்தும் வகையிலே சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இன்று நீங்கள் அதை கை வைப்போம் என்று சொல்கிறீர்கள். எங்களுக்கு தெரியும், ஷாபானு வடக்கிலே உங்களுடைய சதி செயல்கள் வென்றதா? அலிகர் பல்கலைக்கழக விஷயத்திலே உங்களுடைய சதி செயல்கள் வென்றதா? இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாட்டுடைய வளர்ச்சியை திசை திருப்பும் வகையிலே உங்களுடைய வளர்ச்சியை கவனத்திலே கொண்டு சிறுபான்மை மக்களை நீங்கள் சீண்டிய போதெல்லாம் தோல்வியைத்தான் சந்தித்தீர்கள்.
இப்போது பொது சிவில் சட்டம் என்ற பெயரிலே நீங்கள் பம்மாத்து காட்டுகிறீர்கள். ஒரு காலத்திலும் அது நடக்காது. பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அச்சப்பட்டுக் கொண்டிருந்தால் இவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் இங்கே திரண்டிருக்குமா? மகாராஷ்டிரா கொந்தளிக்கிறது, மத்திய பிரதேசம் கொந்தளிக்கிறது, உத்தரப்பிரதேசம் கொந்தளிக்கிறது, கர்நாடகம் கொந்தளிக்கிறது, கேரளா கொந்தளிக்கிறது, ஆந்திரா கொந்தளிக்கிறது, தமிழ்நாடும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது முஸ்லிம்களை சீண்டுகிறார்கள், அடுத்து தலித்துகளை கை வைப்பார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது தீண்டாமை ஒழிப்பு சட்டம். இதை கை வைத்த பிறகு அந்த பிசிஆர் ஆக்டின் மீது கை வைப்பார்கள். அது ஏதோ ஒரு ஊன்றுகோல் அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது ஒன்றும் பெரிய கேடயம் அல்ல, எனக்கு தெரியும். அந்த ஊன்றுகோலை பறிக்க முயல்வார்கள். அடுத்து என்ன சொல்வார்கள்? தந்தை பெரியார் அவர்களும், பேரறிஞர் அண்ணா அவர்களும், கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்களும், கர்ம வீரர் காமராஜர் அவர்களும், தோடர் ஜீவா போன்ற கம்யூனிஸ்டுகளும், தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் போன்ற சிந்தனையாளர்களும் நமக்கு பெற்று தந்த இடஒதுக்கீட்டை பறிக்க முயற்சி செய்வார்கள். அடுத்து என்ன நடக்கும்? ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம் என்று சொல்லிவிட்டு ஒரே மொழி என்று சொல்லி இந்தியை திணித்து சமஸ்கிருதத்தை அதற்கு பின்னாலே அணிவகுக்க செய்து தங்களுடைய நீண்டகால நாக்பூர் சதி திட்டத்தை அமல்படுத்த முயல்வார்கள். எந்த நோக்கத்துக்காக மொழிவாரி மாநிலம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் சிதறடிக்கப்படும். இந்தி எதிர்ப்பு போரிலே தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த நூற்றுக்கணக்கான தமிழ் போராளிகளுடைய சமாதிகளின் மீது இந்திய ஆதிக்கம் கொடிகட்டி பறக்கும். தமிழ், மலையாளம், கன்னடம், ஒரியம், தெலுங்கு, வங்கம் உள்ளிட்ட பிராந்திய மொழிகள் பாதிக்கப்படும். ஒன்று ஒன்றாக RSS உடைய சதி திட்டங்கள் அமல்படுத்தப்படும். ஆக முதலிலே முஸ்லிம்களை சீண்டுவது, அவர்களை பலகீனப்படுத்திவிட்டால் அடுத்து தலித்துகளை சீண்டுவது, பின்னாளிலே இடஒதுக்கீட்டு கோட்பாட்டாளர்களை சீண்டுவது, மொழி உரிமைகளை பறிப்பது, மொத்தத்திலே 1925ஆம் ஆண்டு RSS இயக்கம் எதற்காக இந்தியாவிலே தொடங்கப்பட்டதோ அத்தனை சதி திட்டங்களையும் செய்து முடிப்பது அவர்களுடைய தொலைநோக்கு திட்டம். அந்த தொலைநோக்கு திட்டம் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் மனித நேய ஜனநாயக கட்சி மாபெரும் எழுச்சிகரமான போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. 14 நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலே பெருங்கொண்ட கையெழுத்து போரை நடத்தினோம். கையெழுத்து இயக்கம் நடத்துவார்கள், ஆனால் நாங்கள் கையெழுத்து போரை நடத்திருக்கின்றோம். ஒவ்வொரு கையெழுத்தும் துப்பாக்கி தோட்டாக்கள் என்பதை மத்திய அரசுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பெண்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள், தலித்துகள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள், சகோதர சமுதாயங்களைச் சேர்ந்தவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான அந்த கையெழுத்துகள் டெல்லியை சென்றடையும். அதையும் மீறி எங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்திவிட்டு மோடி அரசு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று முடிவெடுத்து விட்டால் இந்தியாவுடைய வீதிகளை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை தெளிவாக பிரகடனம் செய்து கொள்கிறோம். அண்ணன் திருமாவர்கள் சொன்னார்கள், எந்த நிலை வந்தாலும் சரியத்தை இடக்காத ஒரு சமூகம் இது என்று சொன்னார்கள். தெளிவாக சொல்கிறோம், உங்களுடைய டாங்குகள் புறப்பட்டு வரலாம், பீரங்கிகள் புறப்பட்டு வரலாம், துப்பாக்கி தோட்டாக்கள் சீறி வரலாம், எது வந்தாலும் எங்கள் ஈமானை துளைக்கக்கூடிய ஆயுதம் இந்த உலகத்தில் இன்னும் கண்டெடுக்கப்படவில்லை. எங்கள் உடலிலே ரத்தம் ஓடுவதாக நாங்கள் கருதுகிறோம். எங்களுடைய உரிமைகளை நீங்கள் பறிக்க முயன்று விட்டால் ரத்தம் எரிபொருளாக மாறும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், நம்ருதுகளை எதிர்கொண்ட கூட்டம் இது, ஃபிரௌன்களை எதிர்கொண்ட கூட்டம் இது, யூத சதிகாரர்களை எதிர்கொண்ட கூட்டம் இது, ஜார்ஜ் புஷ்களை எதிர்கொண்ட கூட்டம் இது, வல்லாதிக்கத்துக்கு எதிராக ஒரு காலத்திலும் சரணடைய மறுக்கும் கூட்டம் இது. ஏன்? கொள்கை ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் இது. எந்த நிலை வந்தாலும் கொள்கையை இழக்க மாட்டோம் என்ற கோட்பாட்டில் ஊறி திளைத்த ஒரு கூட்டம் இது. இப்படி பேசுகின்ற காரணத்தினாலே போபாலிலே நீங்கள் நடத்திய நாடகம் போல எங்களை என்கவுண்டரிலே சுட்டுக் கொள்ளலாம். அப்படி நீங்கள் சுட்டுக் கொண்டால் அதை பெருமை மிக்க சாவாக நினைத்து நாங்கள் மகிழ்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வன்முறையை உருவாக்கவில்லை, கலகத்தை தூண்டவில்லை. வஞ்சிக்கப்பட்ட இடத்தில் இருந்து கொண்டு எங்கள் உணர்வுகளால் உங்களிடம் கேள்வியை கேட்கிறோம்.
நீதியை கேட்கிறோம். ஒன்றுபட்ட இந்திய தேசத்தை பிளவுபடுத்தி விடாதீர்கள். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசன சட்டத்தை சீரழித்து விடாதீர்கள். காந்தி கண்ட கனவை நொறுக்கி விடாதீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வும் இந்த நாட்டை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்களா? பெரியார் சொன்னதுதான் நினைவுக்கு வருகிறது. அதை நான் இப்போது சொல்ல விரும்பவில்லை. பெரியார் உச்ச நீதிமன்றத்தை பற்றி சொன்னார். உச்ச நீதிமன்றமா அது உச்சி குடிமை மன்றமா என்று கேட்டார். அலகாபாத்திலே பாபர் மசூதிக்கு நீங்கள் தீர்ப்பை வழங்கிய போது அது கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு என்று நாங்கள் கூறினோம். எங்கள் மீது உங்களால் வழக்கு போட முடிந்ததா? இப்போது திப்பு சுல்தான் விவகாரத்தில் ஒரு நீதிபதி கேட்கிறார், திப்பு சுல்தான் ஒன்று விடுதலை போராட்ட வீரர் அல்ல, அவர் ஒரு மன்னர் தான் என்று கேட்கிறார். நான் கேட்கிறேன், ஜான்சி ராணி லட்சுமிபாய் யார்? கட்டபொம்மன் யார்? பூலித்தேவன் யார்? மருதநாயகம் யார்? தீரன் சின்னமலை யார்? அவர்கள் அத்தனை பேரும் சத்தியமாட்டு சொல்கிறோம் விடுதலை போராட்ட வீரர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அதே விடுதலை போராட்ட வீரருடைய பட்டியலில் தான் மாவீரன் திப்பு சுல்தான் இடம்பெறுகிறார். The dead line is better than living dog. பாலனால் பதுங்கி வாழும் நாயை விட நிமிடத்தில் போரிட்டு மடியும் சிங்கம் மேலானது என்று ஆங்கிலேயர்களை பார்த்து கர்ஜித்தவன் திப்பு சுல்தான். அந்த திப்பு சுல்தான் நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்களா? நினைவிருக்கிறதா? பழங்குடியின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் சட்டை அணிந்து செல்ல திப்புவின் ஆட்சியிலே அனுமதி இல்லாமல் இருந்தது. திப்பு கேட்டார், மத நம்பிக்கை என்று சொன்னால் பக்குவமாக அந்த மக்களை மாற்றுங்கள், அது சடங்கு என்று சொன்னால், கட்டுப்பாடு என்று சொன்னால் மெல்ல அந்த மக்களுக்கு விலக்கி அவர்கள் ஆடை அணிந்து செல்ல உரிமைகளை கொடுங்கள் என்று சொன்ன மாபெரும் தலைவன் திப்பு சுல்தான். இன்று சுற்றுச்சூழலை நேரம் 10:15 காவல்துறை வழக்கு போடாது. காரணம், இது நம்முடைய ஆட்சி என்பது அவர்களுக்கு தெரியும். இன்று சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறோம். கூடங்குளம் அணு உலை இந்த உலகத்துக்கு ஆபத்து என்று சொல்கிறோம். சுற்றுச்சூழலை பற்றியும் அது குறித்த அபாயங்களை குறித்தும் இந்தியாவிலே முதலாக கவலைப்பட்ட ஒரே மாமன்னன் திப்பு சுல்தான். எப்படி தெரியுமா? திப்புவுடைய அரண்மனை காவிரி ஆற்று கரையில் இருந்தது. அவர் உருவிய வாளோடு நடைபயணம் செய்வது வழக்கம். திடீரென்று ஒரு அதிகாலை சுபுகு தொழுகைக்கு பின்னாலே தொழுது விட்டு அவர் நடைபயணம் செய்கிறார். காவிரி ஆற்றிலே மீன்கள் செத்து மிதந்தது. திப்புக்கு அதிர்ச்சி, ஏன் மீன்கள் செத்து மிதக்கின்றன? உடனே சொல்கிறார்கள், நீங்கள் காவிரி ஆற்று கரையிலே ரசாயன ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை இருந்தது. அந்த தொழிற்சாலையுடைய கழிவுகள் காவிரி ஆற்றிலே கலந்ததால் அங்கே மீன்கள் செத்து மிதந்தன என்று சொன்னவுடன் திப்பு சுல்தான் சொன்னார், சுற்றுச்சூழல் தான் முக்கியம் என்று சொல்லி அந்த ஆயுத தொழிற்சாலை ஆற்றுக்களை இருந்து அப்புறப்படுத்திய மாபெரும் தலைவன் திப்பு சுல்தான். இன்று அணு உலை வெடித்தால் நமக்கென்ன, எவன் செத்தால் நமக்கென்ன என்று கருதக்கூடிய இந்திய அரசு போல் திப்பு சுல்தான் சிந்திக்கவில்லை. மக்களை சிந்தித்தான், மானுடத்தை மதித்தான், பல்லுயிர் உரிமைகளை ஏற்றுக்கொண்டான். அது மட்டுமா, இன்று மரங்களை நடுங்கள் என்று சொல்கிறார்கள், சுற்றுச்சூழலை காப்போம் என்று சொல்கிறார்கள். திப்புவின் ஆட்சியில யாராவது தவறு செய்தால் அவர்களுக்கு என்ன தெரியுமா தண்டனை? படம் தரக்கூடிய, நிழல் தரக்கூடிய மரங்களை அவருடைய உயரத்துக்கு அவர் 5 ஆண்டுகளுக்குள்ளே வளர்க்க வேண்டும் என்று சுற்றுச்சூழலுக்கு உத்தரவிட்ட மாமன்னன் திப்பு சுல்தான். இன்று நாம் சிந்திப்பதை அன்று செயல்படுத்தியவன் திப்பு சுல்தான். அது மட்டுமா, திப்பு சுல்தான் கிறிஸ்தவர்களை கொன்றார், இந்துக்களை கொன்றார் என்று சொல்கிறார்கள். போர் என்று வருகின்ற பொழுது எதிரே இருப்பவன் அப்துல் ரஹ்மானா அருணாச்சலமா என்று பார்க்க முடியாது, எதிரி என்றுதான் பார்க்க முடியும். அப்படித்தான் திப்பு சுல்தான் போரை அணுகினார். அவர் எதிர்த்தது யாரை? ஆற்காடு நவாபை எதிர்த்தார், ஹைதராபாத் நிஜாமை எதிர்த்தார். ஹைதராபாத் நிஜாம் யார்? ஐயங்காரா? ஆற்காடு நவாபு யார்? ஐயரா? அவர்களும் முஸ்லிம்கள் தான். ஆனால் அவன் பார்வையிலே ஆங்கிலேயனா இந்த மண்ணின் மைந்தனா என்ற அடிப்படையில் தான் போராட்டங்கள் நடைபெற்றது. அவரை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்களா? அவருடைய தளபதிகள் தாழ்த்தப்பட்ட மக்கள், அவருடைய தளபதிகள் பழங்குடியின மக்கள். தீரன் சின்னமலை என்ற அந்த கவுண்டர் சமுதாயத்து தலைவனுக்கு ஆயுத உதவி செய்தவன் திப்பு சுல்தான். இன்று தென் மாவட்டங்களில் தேவர் சமுதாய மக்கள் முஸ்லிம்களை மாமா என்று அழைப்பார்கள். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? தேவர் சமுதாய மக்கள் மிகவும் மதிக்கக்கூடிய வேலு நாச்சியாருக்கு ஆயுத உதவி செய்து படைகளை அனுப்ப உதவி செய்தவன் திப்பு சுல்தான். வேலு நாச்சியார் என்ன தெரியுமா செய்தார்? ஹைதர் அலியை பார்த்து நீங்கள் என்னுடைய சகோதரன் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் தான் மாமா உறவு வந்தது. வரலாறு தெரியாத சில முட்டாள்கள் நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தான் தப்பு தப்பான தீர்ப்புகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
நாங்கள் சொல்கிறோம், ஒண்டி வீரனை மதிக்கிறோம், வீரன் சுந்தரலிங்கத்தை மதிக்கின்றோம், பூலித்தேவனை மதிக்கின்றோம், மருதநாயகத்தை மதிக்கின்றோம், கட்டபொம்மனை மதிக்கின்றோம், செக்கெடுத்த செம்மல் வஉசியை மதிக்கின்றோம், திருப்பூர் குமரனை மதிக்கின்றோம், காந்தியடிகளை மதிக்கின்றோம், நேதாஜியை மதிக்கின்றோம், அபுல் கலாம் ஆசாத்தை மதிக்கின்றோம். அதே போன்றுதான் திப்பு சுல்தானை விடுதலாக நாங்கள் மதிக்கின்றோம். அவன் கண்டனர்களே. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது காவிரி யாரு மைசூரிலே ஓடுகிறது. தமிழர்களுக்கு எந்த அநீதியும் செய்யாத மாபெரும் தலைவன் திப்பு சுல்தான். காவிரியின் உரிமையை அவன் தடுக்கவில்லை. ஆனால் அவனுக்கு முன்னால் ஆண்டவர்கள் காவிரியை தடுத்தார்கள். அதனால் தான் ராஜராஜ சோழன் தென் மாவட்ட மக்களை திரட்டிக் கொண்டு படை திரட்டி கண்டனர்களை வீழ்த்தி காவிரியுடைய தடுக்க அணைகளை தடுத்து உடைத்து விட்டு வந்தான். அப்படிப்பட்ட பரந்துபட்ட ஒரு தேசியவாதி. இன்று இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை தப்பு தப்பாக வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஈழத்திலே தமிழர்கள் கொத்து கொத்தாக செத்துமடிந்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலே நெப்போலியன் ஐரோப்பாவை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நெப்போலியன் என்று சொன்னாலே லண்டன் வீதிகள் நடுங்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. பிரான்சை மையமாக வைத்து மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டியமைத்துக் கொண்டிருந்தான். திப்பு சிந்திக்கிறார், இந்தியாவை ஆண்ட மன்னர்களிலேயே அரண்மனையிலே நூலகத்தை வைத்திருந்த ஒரே மன்னன் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் யோசிக்கிறார், ஆங்கிலேய பேராதிக்கத்தை ஐரோப்பாவிலே நடுநடுங்க வைத்துக் கொண்டிருப்பவன் நெப்போலியன். உடனடியாக மக்காவின் வழியே, மக்காவுக்கு ஹாஜிகள் வந்து சேர்வார்கள், ஐரோப்பாவிலிருந்து வருவார்கள், இந்தியாவிலிருந்து வருவார்கள். இந்தியாவிலிருந்து சென்ற ஹாஜிகளின் கையிலே ஒரு கடிதத்தை கொடுத்து ஐரோப்பாவிலிருந்து வருவார்கள். அவர்களிடம் இந்த கடிதத்தை கொடுத்து இந்த கடிதம் நெப்போலியனுக்கு போய் சேர வேண்டும் என்று ராஜதந்திரத்தோடு திட்டமிடுகிறார். அந்த கடிதத்திலே திப்பு சுல்தானுடைய வார்த்தைகள் வரலாற்று மதிப்பு மிக்கவை. உங்களுக்கு எதிரி ஆங்கிலேயன், எங்கள் நாட்டுக்கும் எதிரி ஆங்கிலேயன். நீங்கள் ஐரோப்பாவிலே ஆங்கிலேயர் எடுத்து போராடி கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் இந்தியாவிலே ஆங்கிலேயர் எடுத்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நமக்குள் ராணுவ கூட்டு வேண்டும் என்று அந்த கடிதத்தை அனுப்பி வைக்கிறான் திப்பு சுல்தான். இந்தியாவுடைய முதல் வெளியுறவுத்துறை கொள்கைக்கு அடிக்கல் நட்டவன் திப்பு சுல்தான். இந்த திப்பு சுல்தானை நீங்கள் தேச துரோகியாக சித்தரிக்கிறீர்கள், இந்துக்களுக்கு எதிரானவராக சித்தரிக்கிறீர்கள். வரலாற்றிலே ஆதாரத்தை காட்ட முடியுமா? ஒன்றை சொல்கிறோம், திப்புவுடைய அரண்மனைக்கு தூதுக்குழுவை நாம் இங்கிருந்து அனுப்புவோம். இப்போதும் அங்கே ரங்கநாதர் ஆலயம் என்று நினைக்கின்றேன். அந்த ரங்கநாதர் ஆலயம் இருக்கிறது. திப்புவின் ஆட்சியில அந்த ஆலயத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்த பிராமணர்கள் என்னவெல்லாம் கேட்டார்களோ அதை தன்னுடைய அரண்மனை நிதியிலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த இந்து கோயில் சிறப்பான முறையில் வழிபாடுகள் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்தவன் திப்பு சுல்தான். ஒரு கட்டத்தில் சங்கரமடம் ஒன்று திப்பு சுல்தானுடைய ஆட்சியில் இருந்தது, சிருங்கேரி சங்கரமடம். அந்த சிருங்கேரி சங்கரமடத்துக்கான கோயில் சிலைகளை மராட்டிய பிராமண மன்னர்கள், புரிந்து கொள்ள வேண்டும், மராட்டிய பிராமண மன்னர்கள் கொள்ளையடித்து சென்று விடுகிறார்கள். சிருங்கேரி மட சங்கராச்சாரியார் யாரிடம் புகார் செய்கிறார்? மன்னர் திப்புவிடம் புகார் செய்கிறார். திப்பு வெகுண்டொழிகிறார், என் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சிருங்கேரி மடத்திலே இந்து சிலைகளை திருடி சென்ற கொள்ளையடித்து சென்ற மராட்டிய பிராமணர்களை விடமாட்டேன் என்று சொல்லி போர் தொடுத்து அந்த சிலைகளை மீட்டெடுத்து சிருங்கேரி சங்கரமட சங்கராச்சாரியம் படித்த மன்னன் திப்பு சுல்தான். அவனா இந்து மதத்துக்கு எதிரி, அவனா இந்துக்களை கொண்டிருப்பான். வரலாறு முழுவதும் பொய்களை சுமந்து கொண்டு அடையக்கூடிய ஒரு கூட்டம், வந்தேரி கூட்டம், கட்டுக்கதைகளை பரப்பி இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிளவாட நினைக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நீதிமன்றத்திலே நீதிபதிகளே ஒரு சார்பாக பேசக்கூடிய நிலை வந்து கொண்டிருக்கிறது. மாற்றங்கள் வேண்டும், மாற்றங்கள் வேண்டும் என்று சொன்னால் நம்மிடையே பல முன்னேற்றங்களும் வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ நரேந்திர மோடி களத்தை உருவாக்கி தந்து விட்டார். அந்த களம் சூடாகவே இருந்து கொண்டிருக்கிறது, சுதி குறையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எப்போது நீங்கள் ஆணையிடுவீர்கள்? எப்பொழுது நாங்கள் களத்துக்கு வர வேண்டும்? ஆணையிட்டு விட்டால் வன்முறையாக அல்ல, ஜனநாயக ரீதியாக அரசியல் சாசன சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளின் அடிப்படையில் அலையலையாய் படை திரட்டி இந்த மக்கள் புறப்படுவார்கள். நாங்கள் மட்டும்தான் புறப்படுவோமா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 98% மதச்சார்பற்ற சமூக நீதி பேசும் மக்களை திரட்டிக் கொண்டு உங்களை நாங்கள் மோதுவோம். நாங்கள் பன்மைத்தன்மையோடு வாட விரும்புகின்றோம். இந்துக்களும் தலித்துகளும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள். உங்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு நாங்கள் பலியாக மாட்டோம். நாங்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஜனநாயக யுத்தத்துக்கும் இந்துக்களையும் தலித்துகளையும் அண்ணன் தம்பிகளை அரவணைத்து நாங்கள் கைகோர்த்து களத்துக்கு அடைத்து வருவோம். ஏனென்று சொன்னால் நரேந்திர மோடி அவர்களே,
இந்த நாட்டை ஆள்வதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு மக்கள் தந்திருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றும் 51% மக்களுடைய ஆதரவை பெற்று பிரதமராகவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 31% மக்கள் தான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 69% இந்தியர்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் தான் நாங்கள் சொல்கின்றோம், தந்தி தொலைக்காட்சி பேட்டியில் நான் தெளிவாக சொன்னேன், நாங்கள் வந்தேரிகள் அல்ல, கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த வந்தேரிகள் நாங்கள் அல்ல. சிந்து சமவெளியை ஆண்ட கூட்டம் நாங்கள். மொஹஞ்சதாரோ ஹராப்பா நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். இந்த மண்ணின் பூர்வகுடிகள் நாங்கள். இங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்து வளர்பவர்கள், இந்த மண்ணில் விளையக்கூடிய உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்பவர்கள், இறந்தாலும் இந்த மண்ணோடு மக்கி இந்த மண்ணுக்காக விருதிருக்கக்கூடிய குற்றத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள். ஒரு காலத்திலும் உங்களுடைய சூழ்ச்சிகளை கண்டு பதற்றமாகி மத கலவரங்களை ஈடுபடக்கூடிய அப்பாவிகளாக விழிப்புணர்வற்ற மக்களாக நாங்கள் இருக்க மாட்டோம். நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் தலித்துகளாக இருக்கலாம், பிராமணர்களாக இருக்கலாம், நாயுடுவாக இருக்கலாம், கவுண்டராக இருக்கலாம், வன்னியராக இருக்கலாம், தேவராக இருக்கலாம், யாராவும் இருக்கலாம். உங்களுடைய வர்ணாசிரம கோட்பாடுகள் பிடிக்காத காரணத்தினால் இஸ்லாத்தின் மீது காதல் கொண்டு சமத்துவத்தை நோக்கி பயணித்த கூட்டம் நாங்கள். எங்களுடைய மூதாதையர்கள் யார் என்று சொன்னால் இந்து சமுதாய மக்கள். எனவேதான் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு முள்ளையும் அந்த இந்து சமுதாய மக்கள், தலித் சமுதாய மக்களுடைய துணையோடு நாங்கள் அகற்றி மலர்வனத்தை நாங்கள் உருவாக்குவோம். இந்தியா என்பது பல்வேறு பூக்களை கொண்ட கதம்ப மாலை. அதை குரங்கு கையிலே ஒப்படைக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரம் அயோத்தி மாநகரம் பற்றி எரிகிறது. வெளியூரிலிருந்து வருகை தந்த கரசேவர்கள் என்ற பெயரிலே பயங்கரவாதிகள் அந்த பள்ளிவாசலை இடித்து நொறுக்குகிறார்கள். 450 ஆண்டு கால வரலாற்று சின்னம் புழுதியாக அங்கே கலைந்து இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் மீது படிந்த ஒரு கொடூரமான தினம். அந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசத்திலே அயோத்தியிலே இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட அந்த மண்ணின் மைந்தர்கள் முஸ்லிம்கள் பதற்றம் அடைகிறார்கள். பதற்றம் அடைந்து அருகிலே முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஃபைசாபாத் என்ற நகரத்தை நோக்கி ஓடுவதற்கு, உயிர் பாதுகாப்பதற்காக எத்தனிக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு கூட்டம் அயோத்தியில் இருக்கக்கூடிய 5000 முஸ்லிம்களையும் சுற்றி வளைக்கிறது. எங்கே போகிறீர்கள்? நாங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஃபைசாபாத்துக்கு போகிறோம். நீங்கள் போகக்கூடாது, உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி 5000 அயோத்தி முஸ்லிம்களையும் காத்தவர்கள் அயோத்தியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் சொல்கிறோம், நரேந்திர மோடி அவர்களே, ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்களே, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களே, ஒரு காலத்தில் உங்களுடைய மதவெறி இந்த நாட்டிலே வெற்றி பெறாது, வெற்றி பெற விடவும் மாட்டோம். நாங்கள் எந்த நிலை வந்தாலும் சமூக நல்லிணக்கம் கெட்டு விடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தாயாய் பிள்ளையாய் அன்றாடம் யார் முகத்தில் நாங்கள் விழிக்கிறோமோ அந்த மக்களையும் அரவணைத்துக் கொண்டு டெல்லிக்கு தேவைப்பட்டால் படை திரட்டி பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக போராடி சரியத் சட்டத்தை காப்பாற்றுவதற்கான ஜனநாயக வழியிலான அறப்போராட்டத்தை துணிச்சலோடு நடத்துவோம் என்று கூறி கடைசியாக ஒன்றை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவுபடுத்த விரும்புகின்றேன். எங்களை நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி எறிந்தாலும் சரி, ஒவ்வொரு சதை துண்டும் சரியத் சட்டம் ஜிந்தாபாத் 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 தான் என்றால் முழங்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.